அவங்கள போய் வெட்டு இவ்வளோ கட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை கான்செப்ட் பண்ண வேண்டியதான். அதெல்லாம் பண்ணுறது இல்லை. ரீசெண்டா கோபி சுதாகர் அவங்களோட சேனல்ல சொசைட்டி பாவங்கள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அந்த வீடியோஸ் அகேன்ஸ்டா தான் இப்போ ஒரு அட்வொகேட் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அது யாருன்னா கார்த்திக் தனுஷ்கோடி, கோயம்புத்தூர் சேர்ந்தவர். இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பேட்டியும் கொடுத்திருக்கிறார். கடந்த 4ஆம் தேதி வந்து ஒரு வீடியோ பரிதாபங்கள் சேனல்ல வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த சேனல்ல வந்து சொசைட்டி பாவங்கள் அப்படின்ற ஒரு அந்த வீடியோவில் வந்து பர்டிகுலர் சமூகத்தை வந்து வேணும்னே வந்து தாக்குற மாதிரியும் இந்த ஒரு அவப்பேரை ஏற்படுத்துற மாதிரி வந்து வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இந்த சொசைட்டி பாவங்கள் வீடியோஸ்ல இந்த சமூகத்துல கம்யூனிட்டிங்கிற பேர்ல என்னென்ன தப்பெல்லாம் சில யங்ஸ்டர்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது அவங்க கரெக்டா தானே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணவும் செய்யும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்காகவும் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறதுக்காகவும் ரவுடிசம் பண்ற மாதிரி கெத்தா இருக்கிற மாதிரி கத்தி வச்சு போட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க. அதையுமே இந்த வீடியோல அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த வீடியோவில் அட்வொகேட் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா கோபி சுதாகர் அவங்களோட வீடியோவில் பர்டிகுலரா எந்த சமூகத்தை பத்தியுமே பேசவும் செய்யல. ஒரு கார்ல கண்ணாடிக்கு வெளியிலனா ஆட்கள் இருக்கிற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கும் அந்த காரை. அந்த கார் டிரைவருக்கு கூட என்ன நடக்குன்னு தெரியாம அந்த அளவுக்கு காரை அபியூஸ் பண்ணிட்டு ஓட்டிருப்பாங்க. அந்த விஷயத்தையுமே அவங்களோட வீடியோல காமெடி பண்ணியிருப்பாங்க. அண்ணே யாராவது என்னை கூப்பிட்டது? தயவு செய்து என்னை யாராவது காப்பாத்துங்க அண்ணே. என்ன வண்டி வாய் பேசுது? பொதுவா அவங்களோட சேனலை பாத்தீங்கன்னா சமுதாயத்துல என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் அவங்களோட வீடியோல சொல்லியிருப்பாங்க. அதுவும் அவங்களோட ஸ்டைல்லயே சொல்லியிருப்பாங்க. இந்த சொசைட்டி பாவங்கள் வீடியோ மேல கேஸ் போடலைன்னா கூட இந்த அளவுக்கு வியூஸ் போயிருப்பான்னு கூட தெரியல. அவங்களோட ஒவ்வொரு வீடியோஸுமே நல்லா வியூஸ் போகும். ஆனா இப்போ இந்த வீடியோவுக்கு 60 லட்சத்துக்கு மேல போயிட்டு இருக்கு. அதுக்கான காரணமே அந்த கேஸ்னாலதான். சொசைட்டி பாவங்கள் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் ஒருத்தர் பேசியிருப்பார். அதையுமே பார்ப்போம். யூடியூப் கோபாலிகள் கோபி சுதாகர், நீ வந்து காமெடி வீடியோ போடுங்க, பல விஷயங்களை கிண்டல் பண்ணுங்க, போடுங்க, வைங்க, அதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை. சமீபத்திய உங்களோட வீடியோ வந்து இன்னொரு சமூகத்தோட எங்கள் சமூகத்தை ஒப்பிட்டு எங்கள் சமூகத்தை வந்து ஒரு குற்றவாளிகளாக படுத்தி ஏதாவது அரசியல் தலைவர்கள் பேசுகிறாங்க, சமுதாய ரீதியாக கருத்தை சொல்கிறதுக்கு உனக்கு யார் இது பண்ணான்? யார் போட்ட எலும்பு துண்டுக்கு நீங்கள் இப்படி ஒரு வீடியோ போட்டீங்க? அங்கே வந்து யார் ட்ரைனிங் கொடுத்து வெட்ட அனுப்புகிறாங்க, அதை கேட்டு நீ வெட்டுறன்னு சொல்லி அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நீ பண்ணுற. இதுல சில பேர் கவினை கொலை பண்ண சுர்ஜித்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசவும் செய்யறாங்க. சுர்ஜித் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறாரு, அதனால அவரோட ஃபியூச்சரும் போயிருச்சு. சுர்ஜித்தோட அப்பா அம்மா 2 பேருமே போலீஸுங்கிறதுனால சுர்ஜித்துமே ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறதுனால சுர்ஜித் எப்படியும் போலீஸ் ஆயிடுவாரு. ஆனா கவின் தான் சுர்ஜித்தோட அக்காவை லவ் பண்ணதுனாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசவும் செய்யறாங்க. ஆனா சொல்ல போனா கவினோட உயிரையே எடுத்திருக்காரு சுர்ஜித். சுர்ஜித்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறவங்க கவின் உயிர் போனதை பத்தி பேச மாட்டாங்க. இந்த சொசைட்டில என்னென்ன விஷயம் நடக்குதோ, எந்தெந்த கெட்ட விஷயம் நடக்குதோ அந்த விஷயத்தை அவங்களோட பாணிலேயே சொல்லியிருப்பாங்க. அவங்களோட இந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சொசைட்டில கேஸ்ட்னு சொல்லிட்டு அட்ராசிட்டி எல்லாம் பண்ணாதீங்க, உங்க சொசைட்டியை நீங்க கேர் பண்ணிக்கோங்க, உங்களோட கம்யூனிட்டி மேல உண்மையிலேயே அக்கறை இருந்துச்சுன்னா அவங்கள டெவலப் பண்ணுங்க, அவங்க மூலியமா மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோல அவங்க சொன்ன விஷயத்த அந்த வீடியோல பாத்தீங்கன்னா மக்களுக்குள்ள பிரச்சனை வர்ற மாதிரி எதுவுமே இல்லை. மக்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்றது தப்பு, இதெல்லாம் பண்ணாதீங்க சொல்ற மாதிரி தான், அட்வைஸ் பண்ற மாதிரி தான் அந்த வீடியோவிலே இருக்குது. அதுவும் அவங்களோட ஸ்டைல்லயே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த அட்வொகேட் என்ன சொல்றாருன்னா, அந்த சொசைட்டி பாவங்கள் வீடியோவை டெலிட் பண்ணணும், டெலிட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பரிதாபங்கள் சேனலையே தடை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேஸ் போட்டிருக்கிறார். அதுவும் அந்த வீடியோட கடைசியில என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அந்த கவின் கேஸ்ல நடந்ததை தைரியமா வீடியோ போட்டுக்கிறாங்க. நீ அவனுக்கும் ஒரு வெப்பன் கொடுத்துருக்க வேண்டியதுன்னா ஏன் மிளகா பொடி போட்டு அவனை சாவடிச்சேன்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி அந்த வீடியோவில் காட்டியிருப்பாங்க. அந்த அட்வொகேட் சொல்ற மாதிரி கோபி சுதாகர் ஒரு சமூகத்தை மட்டும் டார்கெட் பண்ணி அந்த சமூகத்தோட பேர் சொல்லி வீடியோ போடவே இல்லை. இந்த சொசைட்டில நடந்ததை பத்தி தான் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கிறார். கோபி அண்ட் சுதாகர் வீடியோவில் எப்பொழுதுமே சொசைட்டில நடக்கிற பாவங்கள் பத்தி, அந்த தப்பான விஷயத்தை பத்தி தான் பேசியிருப்பாங்க. ஒரு சமயம் சினிமாவா இருக்கலாம், இல்லைன்னா சொசைட்டில நடந்த விஷயங்களா கூட இருக்கலாம். அவர் அந்த வீடியோவில் எந்த கம்யூனிட்டி பத்தி பேசவே இல்லை. அந்த கம்யூனிட்டியில தப்பு பண்றீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் தப்பு பண்றீங்கன்னா இந்த சொசைட்டில வந்து நீங்களும் வாழுங்க, மற்றவங்களையும் வாழ விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீடியோவிலேயே அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த வீடியோவில் நீங்கள் நல்லா படித்து சம்பாதிங்க, வெளிநாடு போங்க, உங்களை டெவலப் பண்ணிக்கோங்க, கேஸ்ட்டுக்காக மற்றவங்கள யூஸ் பண்ண விடாதீங்கன்னு சொல்கிற மாதிரி தான் அந்த வீடியோவே அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. அந்த அட்வொகேட் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட சேனலை வந்து பிளாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு வீடியோ இந்த மாதிரி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட சேனல்லையே பிளாக் பண்ணிடலாமா? இதுக்காக அவங்களோட சேனல் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களோட இந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்க, எவ்வளோ வீடியோஸ் போட்டிருப்பாங்க, எவ்வளோ மக்களை என்டர்டெயின் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும், இவங்களோட யூடியூப் சேனல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லட்டு பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோவுமே ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா மாற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த வீடியோவை டெலிட் பண்ணவும் செஞ்சாங்க. இப்போ ஒரு பணம் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. இந்த சொசைட்டி பாவங்கள் வீடியோ பார்த்தோம்னா ஒரு விழிப்புணர்வு வீடியோ மாதிரி தான் தெரியுது.
அவங்க இப்படியெல்லாம் வீடியோ போட்டா எங்க சமுதாயம் பாதிக்கும் அப்படி சொல்றதுலாம் எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது தெரியல. ஒரு சொசைட்டில நடக்கிற தப்பான விஷயத்த அவரோட பாணியில தான் சொல்லியிருக்காரு தவிர யாரையும் புண்படுத்துற மாதிரி பேசவே செய்யல. இப்ப ரீசெண்டா தமிழ்நாட்டையே உழுக்குன ஒரு ஆணவ படுகொலையை செய்யப்பட்ட கவினை பத்தி தான் இந்த வீடியோல போட்டிருப்பாங்க. கவின் நல்ல படிச்ச பையன், நல்ல கை நிறைய சம்பாதிக்கிற பையன், நல்ல பையனும் கூட ஐடில வேலை செய்யறாரு. ஆனா அப்பேற்பட்ட பையனை என் அக்காவை நீ எப்படி காதலிக்கலாம்னு சொல்லிட்டு சுர்ஜித் அப்படிங்கிற ஒருத்தர் வெட்டி கொலை பண்றாரு. அதுக்கப்புறம் அவருமே அரெஸ்ட் ஆகுறாரு. இதைத்தான் அந்த வீடியோவில காட்டியிருப்பாங்க. ஆணவ படுகொலையில இதுக்கு முழுக்க தூண்டுதலா இருந்தது சுர்ஜித்தோட பேரண்ட்ஸ் சொல்லிட்டு அவங்க மேலுமே குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படுது. அதுவும் அந்த பேரண்ட்ஸ் எஸ்ஐ வேற, அவங்கள முதல்ல சஸ்பெண்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் தான் கைது பண்றாங்க. இதுல சுர்ஜித்தோட அப்பா சரவணன் ஏற்கனவே கைது பண்ணிட்டாங்க. அவங்களோட அம்மா இன்னும் கைது செய்யல. இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாறவும் செஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியமான வழக்கா இது பார்க்கவும் படுது. பரிதாபங்கள் யூடியூப் சேனல் மேலேயும் கோபி சுதாகர் மேலேயும் கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது. இதனால் அவங்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து தடுக்கப்படுது. அதே அவங்க அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து டார்கெட் பண்ணி பேசவே இல்லை. அதே மாதிரி அவங்களோட வீடியோ பார்த்தோம்னா நம்ம வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்பவே காமெடியாக மேக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சொசைட்டியில் நடக்கிற சின்ன சின்ன தப்பை கூட அவங்க வீடியோ போட்டுக்கிறாங்க. எப்படின்னா சில பேர் வந்து ரோட்டில் டான்ஸ் ஆடுறது, பஸ்ஸை மறிக்கிறது, காலேஜ் பொண்ணுக்கிட்ட போய் பிரச்சனை பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி காரில் வந்து பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்கறது, அதனால பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸும் அவங்க போட்டுக்கிறாங்க. அது இல்லாமல் சொசைட்டியில் நடக்கிற தப்பான விஷயத்த அவங்க வீடியோ போட்டதுனால கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அப்போ யார் தான் இதை பற்றி எல்லாம் பேசவும் செய்வாங்க. வீடியோ போட்டதுக்கு அப்புறம் கோபி சுதாகருக்கு நல்ல மக்கள் கிட்ட இருந்து சப்போர்ட் கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இதுக்கே இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா சினிமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி படத்தெல்லாம் இவங்க என்ன சொல்லுவாங்க? இவங்களோட வீடியோ நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சொசைட்டிக்கு நல்ல விஷயத்தையும் சொல்லவும் செய்கிறாங்க.